ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சேர்ந்து விட்டதால் அந்த அதிமுக அணியில் இவர்களால் சேர முடியாது என்கிற நிலை திமுகவுக்கு புரியுது. காங்கிரஸோ விசிகாவோ சிபிஓ சிபிஎம் போகாது. பிஜேபி சித்தாந்த ரீதியிலான எதிரி என்று பாஜகவை அடையாளப்படுத்தி விட்டதால் அப்போ நாம ஒரு சீட்டு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா அதை வாங்கிட்டு இருந்துருவாங்க அப்படிங்கிற அந்த மனநிலை திமுகவுக்கு இருக்கு. திரும்ப எல்லாரும் போய் ஒரு 3வது அணின்னு போனா வீணாயிடும். அது நமக்கு பரீட்சார்த்தமாக தேர்ட் ஃப்ரண்ட் போட்டாங்க விஜயகாந்த் தலைமையில. ஒரு இடம் கூட வெற்றி முடியல. அப்படி வீணாய் போவதை விடவும் 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ இப்ப இருக்கிற மாதிரியே 2024 நமக்கு கிடைப்பாங்கிற உணர்வோட இந்த அரசியல் கட்சிகள் அங்கதான் இருக்கும், வெளியில வர வாய்ப்பே இல்லை. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தெம்போடும் தைரியத்தோடும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கதான் பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமையும் பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும். இதைத்தான் கடந்த 3-4 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன். ஒரு பலகீனமான அதிமுக என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது என்பதால் தான் பாஜக கண்டிஷன் போடுறான், கூட்டணி ஆட்சிக்கு வா, இவ்வளவு சீட்டு கொடு அப்படின்னு. வலிமை மிக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்து வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குமே என்றால் இந்த அளவுக்கு வேற எங்க தான் பேசுவாங்க, இங்க தான் எவ்வளவு கொடுங்க இருக்கு பேசுவாங்க. ஆனா அவங்களை டெல்லியில அழைச்சிட்டு போய் அவங்க கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு அதனுடைய நீட்சியா இங்கேயும் 2 இடங்கள்லையுமே கூட்டணி ஆட்சிங்கிறத மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்றாங்க. புரிதல் சரியில்லை அப்படின்னு நம்ம அதிமுக தரப்புல நான் சொன்ன 2 தலைவர்கிட்ட பேசுறப்போ, சார் அவங்க அப்படி இல்லை சார், என்டிஏ அதிமுக கூட்டணி 2026 வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது கூட்டணி ஆட்சி இல்லை, இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், அப்படி கான்செப்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்க மதுரையில பேசணும் சரி, இங்க பேசணும் சரி, கூட்டணி ஆட்சிங்கிறத பாஜக வலியுறுத்துதுங்கிறது நமக்கு முழுமையா தெரிகிறது. அதனாலதான் இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமே அதைத்தான் பிரதான தலைப்பா போட்டு செய்திகள் போட்டிருக்காங்க.